லாஸ்ட் வீடியோவில் HTML DOM யூஸ் பண்ணி எப்படி நம்ம வெப்பேஜில் இருக்கிற HTML எலமெண்ட்டை ஃபைண்ட் பண்ணுறது அப்படின்ட்டு பார்த்தோம். இந்த வீடியோவில் HTML DOM யூஸ் பண்ணி நம்ம வெப்பேஜில் இருக்கிற HTML எலமெண்ட்டோட கண்டென்ட்டை எப்படி சேஞ்ச் பண்ணுறதுன்ட்டு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம HTML எலமெண்ட்டோட கண்டென்ட்டை எப்படி சேஞ்ச் பண்ணுறதுன்ட்டு பார்க்கலாம். ஸோ நம்ம லாஸ்ட் வீடியோவில் பார்த்த மாதிரியே ஒரு எலமெண்ட்டை நம்ம சேஞ்ச் பண்ணணும்னா அந்த எலமெண்ட்டை ஃபஸ்ட்டு நம்ம ஃபைண்ட் பண்ணணும். நம்ம இப்போது இந்த ஒரிஜினல் ப்ரைஸை சேஞ்ச் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு நான் ஆல்ரெடி என்னோடய பேராகிராஃப் எலிமெண்ட்டுக்கு ஒரிஜினல் ப்ரைஸ் அப்படின்ற ஐடி கொடுத்துருக்கேன். ஸோ இந்த ஐடி நேம் யூஸ் பண்ணி நம்ம அந்த எலிமெண்ட்டை ஃபஸ்ட்டு ஃபைண்ட் பண்ணுவோம். ஒரு வேரியபிள் க்ரியேட் பண்ணுறேன், ஒரிஜினல் ப்ரைஸ். ஸோ ஓபி அப்படின்ட்டு கொடுக்குறேன் வேரியபிள் நேம் ஈக்குவல் டு டாக்குமெண்ட் டாட் கெட் எலிமெண்ட் பை ஐடி. ஐடி நேம் ஒரிஜினல் ப்ரைஸ். இப்போது இதை கன்சோலில் பார்க்கலாம். அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா கன்சோலில் இந்த டெலிட் டேக் டிஸ்பிளே ஆகுது. ஸோ இந்த எலிமெண்ட்டை இப்போ நம்ம ஓபி அப்படிங்கிற வேரியபிளை செலக்ட் பண்ணி ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கோம். அண்ட் இப்போது இந்த வேரியபிளில் இருக்கிற HTML எலமெண்ட்டோட கண்டென்ட் நான் சேஞ்ச் பண்ண போகிறேன். ஸோ அதனால் ஓபி டாட் இன்னர் HTML ஈக்குவல் டு $40 கொடுக்குறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா $30 $40 இது சேஞ்ச் ஆகிடுச்சு. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோன்னா இன்னர் HTMLன்ட்டு ஒரு ப்ராப்பர்ட்டி எல்லா HTML எலிமெண்ட்லேயும் இருக்கும். அந்த இன்னர் HTML ப்ராப்பர்ட்டிக்கு நம்ம வேல்யூ $40 அப்படின்னு செட் பண்ணியிருக்கோம். நியூ வேல்யூ அசைன் பண்ணியிருக்கோம். அதோட ஃபர்ஸ்ட் வேல்யூ இனிஷியல் வேல்யூ $30. இது நம்ம HTML க்ரியேட் பண்ணும் போதே க்ரியேட் ஆகிருக்கும். இங்கே இருக்கிற $30 அந்த எலிமெண்ட்டை நம்ம செலக்ட் பண்ணி அதோட இன்னர் HTML ப்ராப்பர்ட்டியில் ஆல்ரெடி $30 அப்படின்ட்டு இருக்கும். அதை நம்ம சேஞ்ச் பண்ணுறோம். $40ன்ட்டு இந்த இடத்துல சேஞ்ச் பண்ணுறோம். நியூ வேல்யூ அசைன் பண்ணுறதால நம்ம இப்போ அசைன் பண்ண அந்த $40 அப்படின்ற டெக்ஸ்ட் இங்கே டிஸ்பிளே ஆகுது. நீங்கள் கண்டென்ட் நம்பரில் டிஸ்பிளே பண்ண போகிறீங்கன்னா நீங்கள் இந்த சிங்கிள் கோட் ஆர் டபுள் கோட்ஸ் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. அதே நீங்கள் ஏதாவது ஸ்பெஷல் கேரக்டர் இல்லைனா சிம்பிள் யூஸ் பண்ணி கொடுக்க போகிறீங்க, அது ஒரு ஸ்ட்ரிங்காக இருக்குது, வேர்டாக இருக்குன்னா நீங்கள் அப்போது சிங்கிள் கோட் ஆர் டபுள் கோட் கொடுத்து தான் வேல்யூ அசைன் பண்ணணும். அண்ட் நெக்ஸ்ட் நம்ம இப்போது HTML எலமெண்ட்டோட ஆட்ரிபியூட் வேல்யூவை எப்படி சேஞ்ச் பண்ணுறதுன்ட்டு பார்க்கலாம். எல்லா HTML எலமெண்ட்டுக்குமே காமனாக இருக்கிற ஆட்ரிபியூட் கிளாஸ் அண்ட் ஐடி ஆட்ரிபியூட். இந்த ஆட்ரிபியூட்லாம் எதுக்கு யூஸ் பண்ணுறோன்னா எலமெண்ட்டுக்கு ஒரு ஸ்பெசிஃபிக் இன்ஃபர்மேஷனை ஆட் பண்ணுறதுக்கு ஆட்ரிபியூட்ஸ் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது இந்த பேராகிராஃப் எலமெண்ட்டுக்கு கிளாஸ் நேம் பேரா அப்படின்னு கொடுத்துருக்கோம். இது எதுக்கு கொடுக்குறோன்னா இந்த எலமெண்ட்டுக்கு நம்ம ஸ்பெசிஃபிக்காக ஒரு ஸ்டைல் ஆட் பண்ணணும். ஸோ அதனால் இப்போ பேராங் கிளாஸ் நேம் வச்சு அப்புறம் நம்ம CSS செலக்டர் யூஸ் பண்ணி அதை செலக்ட் பண்ணி ஸ்டைல் ஆட் பண்ணுறதுக்காக இந்த கிளாஸ் நேம் கொடுத்துருக்கோம். ஸோ அதுக்காக இந்த கிளாஸ் ஆட்ரிபியூட் யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அதே மாதிரி ஐடி டெஸ்ட் அப்படின்னு கொடுத்துருக்கோம். இது ஜாவாஸ்கிரிப்டில் எலமெண்ட்டை செலக்ட் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதனால் கொடுத்துருக்கோம். அதே மாதிரி நம்மளோட இமேஜ் டேக் SRC அப்படின்னு ஒரு ஆட்ரிபியூட் இருக்குது. இந்த ஆட்ரிபியூட் யூஸ் பண்ணி தான் நம்ம இமேஜோட பாத்தை டிஃபைன் பண்ணுறோம். ஸோ இந்த மாதிரி நம்ம ஆட்ரிபியூட்ஸை HTML எலிமெண்ட்ஸில் யூஸ் பண்ணிக்கிட்டு தான் இருக்கோம். இந்த ஆட்ரிபியூட் வேல்யூ சேஞ்ச் பண்ணுறதுக்கு சின்டாக்ஸ் என்னன்ட்டு இப்போ பார்க்கலாம். நம்ம இப்போ இந்த இமேஜ் எலிமெண்ட்டோட SRC ஆட்ரிபியூட் வேல்யூ சேஞ்ச் பண்ணி இந்த இமேஜை ரீப்ளேஸ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் நான் அந்த இமேஜை செலக்ட் பண்ணணும். ஸோ கான்ஸ்ட் imgங்கிற ஒரு வேரியபிள் க்ரியேட் பண்ணுறேன் ஈக்குவல் டு டாக்குமெண்ட் டாட் கெட் எலமெண்ட் பை ஐடி. அண்ட் இப்போ நான் ஐடி கொடுக்குறேன். ஐடி ஈக்குவல் டு img. இது கன்சோல் பண்ணி பார்க்கலாம். console.log img. இப்போ என்னோட இமேஜ் எலிமெண்ட் இங்கே டிஸ்பிளே ஆகுது. imgங்கிற வேரியபிளில் இந்த இமேஜ் எலிமெண்ட்டை செலக்ட் பண்ணி வச்சுருக்கோம். இப்போது
நான் ரீப்ளேஸ் பண்ண போகிற இமேஜோட யூஆர்எல் வந்து இதுதான். ஸோ இதை வந்து நான் இப்போது காப்பி பண்ணிக்கிறேன். img.src equal to நம்ம ஸ்ட்ரிங் வேல்யூ யூஸ் பண்ணுறோன்னா சிங்கிள் கோட் ஆர் டபுள் கோட் வந்து கண்டிப்பாக ஜாவாஸ்கிரிப்டில் கொடுத்து தான் ஆகணும். ஸோ அதனால் சிங்கிள் கோட் யூஸ் பண்ணுறேன். அண்ட் என்னோடய இமேஜோட யூஆர்எல் கொடுக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இமேஜ் வந்து சேஞ்ச் ஆகிடுச்சு. இந்த மாதிரி HTML எலிமெண்ட்டோட ஆட்ரிபியூட் வேல்யூ வந்து நம்ம வந்து சேஞ்ச் பண்ணலாம். அண்ட் இந்த ஆட்ரிபியூட் சேஞ்ச் பண்ணுற சின்டாக்ஸ் வந்து நீங்கள் இமேஜுக்கு மட்டும் யூஸ் பண்ணுங்கள். நம்ம ஐடி அண்ட் கிளாஸ்க்கு வந்து எப்படி ஆட்ரிபியூட் வேல்யூ வந்து சேஞ்ச் பண்ணுறதுன்ட்டு அப்கமிங் வீடியோஸில் வந்து பார்க்கலாம். இப்போதைக்கு உங்களோட இமேஜ் எலிமெண்ட்டோட சோர்ஸை நீங்கள் டைனமிக்காக சேஞ்ச் பண்ணுறதுக்கு இந்த சின்டாக்ஸ் வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ஜஸ்ட் நம்ம ஃபஸ்ட் எலமெண்ட் வந்து ஃபைண்ட் பண்ணணும். ஃபைண்ட் பண்ண எலமெண்ட்டோட டாட் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணி SRC கொடுத்துட்டு நம்ம நியூ வேல்யூ வந்து அசைன் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த வீடியோவில் HTML எலிமெண்ட்டோட கண்டென்ட் எப்படி சேஞ்ச் பண்ணுறது அப்படின்ட்டு லேர்ன் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னு நினச்சிங்கன்னா லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். கிரியேட்டிவ் கோட் அஃபிஷியல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.